எவ்வளவு வேணும் அது சார்? இதுக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு பிரைஸ், எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு பிரைஸ். அது மாதிரி இதுக்குன்னு ஃபிக்ஸ்டு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு கேரண்டியா இருக்கும். சில நேரம் மழை டைம்ல இதுக்கு சீசன் வராது, அப்ப அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணும். மீனவர்களுக்கு கொடுக்குறோம்ல, சேம் இதே பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம். வந்து உங்களுக்கு ஒரு எம்எஸ்பி இருக்கணும். சரி, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இப்போ தளபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீன் வாங்குறதுக்கும் எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அவர் தேர்தல் அறிக்கையில். ஸோ பூ வியாபாரிகளுக்கு திருத்தணிக்கு ஸ்பெஷல் பேக்கேஜாக சரி உங்களுக்கு எம்எஸ்பி இருக்கணும். இப்போ 35 ரூபாய் கிலோ, அது காமனாக 40 ரூபா போதும். இப்போ எவ்வளோ இருந்தால் நல்லா இருக்கும்? 60 ரூபா போனால் ஓகே. எவ்வளோ வியாபாரம் பண்ண முடியும் உங்களால் இந்த மாதிரி இடத்துல? மழை ஏக்கரில் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கிலோ கிடைக்கும் ஒரு சீசனில்? அது வந்து இது வந்து ஒரு மந்த் தான் வரும். சரி, அதுக்கப்புறம் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் எம்எஸ்பி கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க. ஒரு 60 ரூபா நிர்ணயிச்சா 60 ரூபா சார். அது மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலையத்துறையோட திருத்தணி கோவில்ல இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், திருப்பதி டெம்பிள் அப்படிதான் பண்றாங்க. திருப்பதி போனா அதெல்லாம் சொல்லுங்க, நீங்க தான் பேசணுங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணா கூடுதலா வேலை கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா கூடுதல் வேலை கிடைக்கும். நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு? எக்ஸ்போர்ட் ஆமா, அதுக்கான டீம் ரெடி பண்ணணும். இத பிராண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி பூ விக்கிறவங்க மொத்த டீமை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பிரைஸ் கொடுத்து டெவலப் பண்ணலாம் சார். ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து அடிப்படை விலை நிர்ணயிக்கணும். கண்டிப்பா. அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ரெண்டாவது இதை வந்து மார்க்கெட் பண்ணிக்கணும். வெளிநாடுகள் கோயில்ல கூட மார்க்கெட் பண்ணிக்கலாம். இந்து அன்னதாரி வழியா சூப்பரா இருக்கு. அங்க இருக்க தமிழ் கோயில்கள் அவங்களால இவங்க இன்கம் ஆட் ஆகும், டெவலப் ஆவாங்க. அடுத்தது வந்து இது சென்ட் பண்ண முடியுமா? இது பண்ண முடியாது. சம்பைங்க தான் பண்ண முடியும். அப்ப வேற என்ன பண்ணலாம் சார்? இவங்களுக்கு இன்னும் சொல்லப்படுவாங்க, இது வளரத்துக்கு தேவையான சத்துக்கள் தருவோம்ல, இந்த என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அது மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் சப்சிடி கொடுத்து ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே கொடுத்தா உங்களுக்கு. சரி, உங்க பேர் கஜேந்திரன் அவர்கள் கஜேந்திரன் அவர்கள் திருத்தணியில பூ வியாபாரி. என்ன கிராமம்? எலன்புரம் வில்லேஜ்ல கஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய ஃபேமிலி ஃபுல்லா இதுல இன்வால்வ் ஆகி பூ வியாபாரம் பண்றாங்க. திருத்தணி முருகன் நம்பி தான் இந்த வியாபாரம் பண்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும். தளபதி விஜய் அவர்கள் கட்டாயமாக திருத்தணி மக்களுக்கு, பூ வியாபாரிகளுக்கு அடிப்படை விலையை நிர்ணயிப்பார். அடிப்படை விலையை நிர்ணயிப்பார். அது மட்டும் இல்லாம பூக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றதை தாண்டி பூவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுக்கணும். மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாம அந்த சவுண்ட் பேண்ட் ஆஃப் பண்ண சொல்லுங்க, பீட் வேணாம். உங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கறத திருத்தணியில இருந்து உலகெங்கிலும் இருக்கிற முருகப்பெருமான் கோயில்களுக்கும் இதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தாண்டி பிராண்டிங் ஃபெசிலிட்டி பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஃபர்டிலைசருக்கு வந்து சப்சிடி கொடுக்கணும். இந்த பூக்குன்னு ஸ்பெஷல் ஃபர்டிலைசர்ஸ் இருக்கு, அதுக்கு சப்சிடி கொடுக்கணும். நான் மே 4ஆம் தேதி எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த 3 விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பேன் கட்டாயமா. அப்படின்னா பூ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சனாலே அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். நிறைய விவசாயிகள் இடத்த விற்க மாட்டாங்க. எனக்கு ரியல் எஸ்டேட் அதிகமானது காரணமே தீய சக்தி திமுகவுடைய கருப்பு பணம் தான். அந்த கருப்பு பணத்தை எடுத்துட்டு வந்து ரியல் எஸ்டேட் விலையை ஏற்றுறாங்க. ஆனால் தீய சக்தி திமுகவும் அதிமுகவும் இப்போ இல்லைன்னா ரியல் எஸ்டேட் வந்து இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவாங்க. இவங்களோட விலைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு அதிக விலை கிடைச்சதுன்னா விவசாயம் இங்கே நல்லா இருக்கும். நல்ல இளைஞர்கள் விவசாயத்தில் இருக்கணும். அதுவும் பூ வியாபாரங்கிறது திருத்தணி நேட்டிவ் பூவை உலகெங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயில்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற வாய்ப்பை உருவாக்கணும். ஏன்னா திருத்தணி முருகனோட இடத்துல 6 படை வீட்டில் ஒரு இடமா இருக்கக்கூடிய நம்ம திருத்தணி முருகர் கோயில் கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் இருக்கிறத வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மலேசியால பாத்து கேவ்ஸ் இருக்கு, அங்கே வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வந்து தைப்பூசம் திருநாளப்போ இதை வந்து விற்கலாம். அப்படி ஒரு கனெக்டை இவங்க வியாபாரிகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆங்கிள். திருத்தணியை ரூரல் எக்கனாமிக் ஜோனாக மாற்றி கொடுக்கணுங்கிறது தான் எம்எல்ஏவா என்னுடைய கனவு. ரூரல் எக்கனாமிக் ஜோன்னா விவசாயமும் இருக்கணும், சர்வீஸ் செக்டாராக இருக்கணும், மேனுஃபேக்சரிங் இருக்கணும், ஆனால் என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது. இந்த 3 ஆஸ்பெக்டும் கிரீன் மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் ஃபேக்டரி ப்ளஸ் சர்வீஸ் செக்டர் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் இருந்துக்கிட்டு விவசாயத்தை சார்ந்து இருந்துக்கிட்டே
மற்ற தொழில்நுட்பங்களும் இங்கே வரணும். அர்பனைஸ் ஆக்கிறதுக்கு பதிலாக ரூரல் எக்கனாமிக் ஜோனாக மாற்றுறது கனவு வச்சுருக்கேன். அதில் கஜேந்திர மாதிரி இருக்கிறவங்க உறுதுணையாக இருப்பாங்க. எம்எல்ஏ 4ஆம் தேதி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பூ வியாபாரிகளுக்கு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்காக சப்சிடிஸு தேவையான பெனிஃபிட்ஸை தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் கட்டாயமாக நான் வாங்கி தருவேங்கிறத நான் இங்கே உறுதி கொடுக்குறேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் மீனவர்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்துருக்காரு. இந்தியாவிலேயே முதல் தடவை கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமே கிடையாது. அதே மாதிரி பூ வியாபாரிகளுக்கு கஜேந்திர மாதிரி இருக்கிற பூ வியாபாரிகளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸும் ஃபர்டிலைசர் சப்சிடியும் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுக்கறது எம்எல்ஏவா என்னுடைய பொறுப்பு. அதுக்கான செயல்பாடு எடுப்பேன். 5 வருஷத்துல கட்டாயமா பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு நாள் வேலை கிடையாது. இதுக்கான அப்ரூவல் வாங்கணும், இதுக்கான நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். 5 வருஷத்துல பூ வியாபாரிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கி 4 மடங்கு உயர்த்ததுக்கான செயல்பாடு எடுப்பேங்கிறத நான் உறுதி கூறுறேன். தேங்க்யூ கஜேந்திரன், இந்த விஷயத்தை எனக்கு கொடுத்ததுக்காக. நன்றி.